தாவேக்கா வந்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? அப்புறம் தாவேக்காவோட அரசியல் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அரசியல் இயக்கத்தை பற்றி நான் மதிப்பீடு செய்யக்கூடாது. அதற்கு நம்ம வந்து ஒரு இது சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை தாவேக்கா மிகச்சிறப்பாக செய்கிறாங்க. என்னென்னா, ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும். திமுக என்பது தூக்கி எறியப்பட வேண்டிய சக்தி என்பதை மிக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வர்றார். அது வந்து எங்களுடைய குரல், எங்களுடைய கருத்து, எங்களுடைய விருப்பம் அது நிகழ்த்தப்படுகிறது. தாவேகாவினுடைய வருகையினால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறா என்ற கேள்விக்கு தான் இப்போ பதில் சொல்ல வரான். கூட்டணிக்கு இல்லை. எப்படின்னா, தமிழ்நாட்டில் இவர் சொல்லக்கூடியது திமுகவுக்கு எதிரான மனநிலையை மக்களிடத்திலே பரப்புகிறார். அப்படி பரப்பக்கூடிய விஷயத்தில் இளம் பெண்களில் பெரும்பான்மையானவர்கள் திமுகவிற்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக மாறப்படுகிறது. அது எல்லோருமே செய்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் விஜய் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் மிகப்பெரிய வலுவான வெற்றியை பெறும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர்கள் ஓட்டு திமுகவை நோக்கி போகுது. ஒருபோதும் சிறுபான்மையினருக்கு ஆதரவான இயக்கமாக திமுக இருந்ததில்லை. ஆனால் அது வந்து இன்றைக்கி விஜய் பக்கம் போகும். இது வந்து உங்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தி. பெண்கள் அவருடைய வாக்கு அங்கே செல்கிறது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அதை பட்டியலின மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது திமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகள் மாற்றப்பட்டால் அல்லது திசை மாறினால் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணி, நான் எந்த கணக்கும் வரல, மிக எளிதாக எங்களால் வெற்றி பெற முடியும்.